Genesis, 8ஆம் அதிகாரம் chapter 8. 8-9 வாசி. Read 8 and 9. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். Also he sent forth a dove from him to see if the waters were abated from off the face of the ground. But the dove found no rest for the sole of her foot, and she returned unto him into the ark, for the waters were on the face of the whole earth. Then he put forth his hand and took her and pulled her in unto him into the ark. 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் கூட வாசி. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. And it came to pass at the end of the 40 days that Noah opened the window of the ark which he had made, and he sent forth a raven which went forth to and fro until the waters were dried up from off the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நோவாவின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் வாசிக்க கேட்டோம். And we have read and hear the things which took place at the time of the Noah. இது கிமு 2344ஆம் வருடத்திலே ஜலப்பிரளயம் இந்த பூமியில் வந்ததாக வேத விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சம்பவங்களை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We are all well known all this incident. 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. 40 days of rain day and night. கர்த்தர் பூமியில் மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிறது என்று கண்டு தேவன் முழு உலகத்தை அழித்து போட்டார். And the Lord found the iniquity of the man out face of the earth abounding. Therefore Lord wanted to destroy the whole earth. He sent a flood. முதலாவது இந்த பூமியின் மேல் வந்ததான தேவனுடைய நியாய தீர்ப்பு. The first judgment came upon the face of the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக 33 நியாய தீர்ப்புகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். Commonly saints of God used to say in the scripture we come across 33 judgment. நாம இப்ப அதை பத்தி பார்க்க போறதில்லை. We are not going to see them. நோவா தன்னுடைய பேழையிலிருந்து ஜலம் வற்றி போயிட்டோ என்பதை அறியும்படியாக அவன் காகத்தை முதலாவது வெளியே விடுகிறான். Noah, in order to know whether the water are dried up or not, he sent a raven first. சமயங்களையும் சூழ்நிலைகளையும் அறிந்து கொள்ளும்படியாக பறவைகளை அவன் உபயோகப்படுத்துகிறான். And you using the birds and knowing the time and season. இந்த காலங்களை போல அந்த நாட்களிலே டெலஸ்கோப்பு அந்த கோப்பு எல்லாம் கிடையாது. And nowadays we have the telescope. In those days there is no telescope. ஒருவேளை அப்படி இருந்தாலும் எல்லாமே ஜலப்பிரளயத்தில் அழிந்து போயிற்று. Though there might be, but all were destroyed by the floods of the water. நோவாவனுடைய பேழையிலும் டெலஸ்கோப்பு கிடையாது. No telescope in the ark of the Noah. எனவே சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளும்படியாக காலங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவன் பறவைகளை உபயோகப்படுத்துகிறான். So in order to Noah to know the circumstance and the time and season, he using the birds. முதலாவது ஒரு காகத்தை எடுத்து வெளியே விடுகிறான். First he took the raven and sent them out. பேழைக்கிலிருந்து புறப்பட்டு சென்ற காகம் The raven went out of the ark. போக்கும் வரத்துமாக இருந்தது. Is only a to and fro. ஆனால் அதற்கு பிறகு அவன் ஒரு புறாவை அவன் வெளியே அனுப்புகிறான். After that he sent forth the dove. இந்த புறா கால் வைத்து உட்கார இளைப்பாற இடம் காணாமல் மறுபடியும் திரும்பி நோவாவினுடைய பேழைக்குள் வந்து சேர்ந்தது. And the dove found no rest for the sole of the foot, and he returned to the ark of the Noah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. The dove found no rest for the sole of the foot, and they returned to the ark. தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். Found no rest for the sole of the foot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. காகத்தை குறித்தும் புறாவை குறித்தும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Here in this place we have come across about the raven and the dove. பொதுவாக இந்த காகங்கள் செத்த பிரேதத்தை சாப்பிடும். அழுகி போன எலி, செத்து போன எலி, நாட்டம் பிடிச்ச எலி, அதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை தான் காகம். The raven is the one able to eat all the
all the dead bodies and all the decaying of all the animals. செத்த பிரேதத்தின் மேல் அது உட்காரும். They sit down upon the dead bodies. செத்த மாட்டின் மேல் அது உட்காரும். Come and sit upon the dead cow. உட்கார்ந்ததை கொத்தி கொத்தி சாப்பிடும். Sit down and lick it and eat it. அது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற அதுக்கு இடம் உண்டு. That's a place for the place found keep the soul to rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காகத்தினுடைய தன்மை அதுவாக இருக்கிறது. That was the feature of the crow. நோவாவுடைய பேழைக்குள்ள காகமும் உண்டு புறாவும் உண்டு. In the ark of the Noah there's both the raven and the dove. ஒரு விதத்துல பேழை என்று சொல்வது சபையை காண்பிக்கிறது, அடுத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. One raven said the ark, he showed the church of God, on the other hand also show the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. தேவனுடைய சபைக்குள் காகமும் இருக்கிறது புறாவும் இருக்கிறது. In the church of God we can find both the raven and the dove. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த புறாவை குறித்ததான விஷயத்தினுடைய தன்மைகளை நாம் கிருபையினால் கொஞ்ச காரியங்களை தியானிக்கலாம். By the grace of God we are going to meditate about the certain things about the dove. நாம் ஒரு காகத்தை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோமானால், If we lead our life like a raven, முடிவில் நம்முடைய ஜீவியம் மகிமையாக மாறாது. at the end our life will not be a glorious. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. புறா ஒரு சுத்தமான ஒரு பறவை. And the dove is a clean bird. காகம் சுத்தமில்லாத ஒரு பறவை. And the raven is an unclean bird. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மணவாட்டி சபைக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here the dove is compared unto the Holy Spirit and also compared unto the bride. நம்முடைய ஜீவியம் ஒரு காக்காவை போல காகத்தை போல இருப்போமானால் நாம் ஒரு மணவாட்டியாய் மாற முடியாது. If our life all like were the raven, then we cannot become the bride. சுபாவத்தின் அடிப்படையில் தான் நாம் தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட போகிறோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், மகிமைப்படுத்தப்பட போகிறோம். According on the basis of the character only, and we are going to promote and we are going to exalt and a blessing. நம்மில் அநேகர் சுபாவத்தை குறித்து நமக்கு ஒரு கருத்து இல்லாதவர்களாய் இருக்கிறோம். Most of us have no concern about our character. யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். Jacob at the time of the death, he calling 12 and blessing the 12 children. மோசேயும் மரிப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 கோத்திரங்களையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். Even at the time of the death, Moses calling all the 12 tribes of Israel and blessing them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய சுபாவத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது. And Jacob, when they call the children and bless them, all the blessings are upon all the character. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய 12 பிள்ளைகளையும் சமமாக ஆசீர்வதிக்க வேண்டியதான யாக்கோபு 12 பேருக்குள்ள இருக்கிறதான 12 விதமான சுபாவங்களின் அடிப்படையில் ஒவ்வொருவனும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். And Jacob who begotten the 12 children and bless them commonly, but he did not bless them, but bless them in the way all according to the character. ஒரு தகப்பன் என்று சொன்னால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக அவன் ஆசீர்வதிக்க வேண்டும். When he said father, he is the one blessing all the children, not seeing any partiality, bless them as equal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆனால் யாக்கோபை நீங்கள் பார்க்கும்போது 12 பிள்ளைகளையும் 12 விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கிறான். When we look at Jacob, he had blessing the 12 children in 12 ways. அந்த 12 பேரும் பொதுவான அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காமனா அவருடைய ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் அவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். All the blessing of the 12 are neither a common nor a general, but all were blessed according to the character. அவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய ஜீவியம் அவருடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் யாக்கோபினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். All the blessings were blessed by the Jacob accordingly on the basis of the life and character. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தகப்பன் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறானோ அதுதான் பிள்ளைகளுக்கு நடந்தது. In the Old Testament, what the father said and blessed all the children, that came unto the blessing. நீங்கள் நோவாவினுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால், if we take the matter of the Noah, சேம் காம் யாப்பேத் இவர 3 பேரை ஆசீர்வதிக்கிற விதங்களில் வித்தியாசம் இருக்கிறது. and that's comes the different the way in which he are blessing 3 children, same Ham and Japheth. அவன் கானானை சபிக்கிறான். and he cursing the Canaan. பொதுவாக இந்த வரைபடங்கள் பெரிய வரைபடங்களை பார்த்தா அவங்க பேழையில இருந்து இறங்கி வரும் 3 பேர் 3 திசைக்கு போகிறார்கள். Commonly when you are seeing the picture, they come from the ark, they go in the 3 direction. பொதுவாக இந்த காம்
நோவாவினுடைய சந்ததியாகிய பிள்ளையாகிய காம் இந்த ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று வேத விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். All the Ham, the children of the Noah, all the scientists of the theological, they say they belong to Africa. தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டியதான நோவா காமை அவன் சபிக்கிறான். The Noah which are supposed to bless his child, he curse the Ham. அவன் அடிமையாய் இருப்பான் என்று சொல்லுகிறான். And say he shall be a servant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அதை சகோதரர்களுக்கு போய் அவன் சொன்னான். And Paul saw the nakedness of the brother, he went and say unto the brethren. நம்முடைய ஜீவியமும் நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். And we are also blessed by the Lord on seeing our character and our life. இன்றைக்கு துக்கமான காரியம் அநேகர் சாபத்தை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். Today all those sorrowful things, they are many of bearing all the curse. பிறக்கும் போதே சபிக்கப்பட்ட பிள்ளைகளாய் பிறக்கிறார்கள். When they are born as a cursed children. எத்தனை கேஸ் இன்னைக்கு கூட ஒரு கேஸ் வந்துச்சு. There are so many cases. Even today there came one case. அவங்கெல்லாம் விசுவாசிகள் கிடையாது, இந்து மனுஷர்கள். They are not a believer but the Hindu people. நான் சும்மா கொஞ்சம் கேட்ல வெளியே நின்னேன். I stood out of the gate. ஒருத்தர் கண்ணீரோடு வந்து நின்னாரு. One came and stood with the tears. பிள்ளைக்கு மூக்குல இருந்து 36 நாள் பிறந்து 36 நாள் ஆச்சு, மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. Since 36 days all the blood come from the nose and the mouth. ஜெபம் பண்ணுங்க ஐயா. I say please கர்த்தருக்கு pray. ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமி எங்கும் கர்த்தருடைய சாபம் போய் கொண்டிருக்கிறது. Everywhere that sent forth all the cursing of the Lord. நம்முடைய ஜீவியம் நம்முடைய சுபாவத்தை குறித்து நானும் நீங்களும் கிருபையினால் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். About our life, about our character, you and me, we must be very vigilant. எதையும் செய்யலாம், எப்படியும் ஜீவிக்கலாம். And we can do anything and we can live by ஆனால் any அதற்கு way. பின்னால் தான் நம்முடைய ஆசீர்வாதமும் சாபமும் அமைந்திருக்கிறது. But behind that all the blessing and curse are behind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்தந்த ஜீவியத்தின் சுபாவத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். And the Lord blessing after our life and our character. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் படித்து பாருங்கள். ரூபனை பார்த்து அவன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் மேன்மடைய மாட்டான் என்று சொல்லுகிறான். Look at it, when we look at the blessing of the Reuben, and he will not die, but he will not have the exaltation. யாக்கோபுடைய முதல் பிள்ளையாகிய ரூபனை ஆசீர்வதிக்க வேண்டியதான யாக்கோபு ரூபனைக்கு கொடுக்கிற காரியம் என்ன? அவன் மேன்மையடைய மாட்டான் என்று சொல்லிவிட்டான். And Jacob was supposed to bless all the first child and say, and he will not prosper. அவன் தண்ணீரை போல தளம்புகிறவன். And the one is troubling like a water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆசீர்வதிக்க வேண்டியதான யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை பார்த்து மேன்மையடைய மாட்டாய் என்று சொல்லிவிட்டான். Jacob was supposed to bless the child and say, and you shall not prosper. தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே என்று அவனை குறித்து யாக்கோபு சொல்லுகிறான். About him that Jacob said, thou went to the bed of the father. எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். So on the earthly life we have to lead a life where we are blessed by the Lord. பூமி எங்கும் சாபம் போய் கொண்டிருக்கிறது. On the curse of the Lord go forth all the entire earth. எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை. Many families no peace, ஆரோக்கியம் இல்லை, no health, நிம்மதி இல்லை, no rest, இளைப்பாறுதல் இல்லை. no peace. காரணம் என்ன? What's the reason? அவர்கள் இளைப்பாறுதல் இல்ல, காகத்தை போல ஜீவிக்கிறார்கள். And they are live like a raven, have no rest in their life. பாவத்தின் மூலமா இளைப்பாறுதலை தேட பிரயாசப்படுகிறார்கள். Through the sin they are trying to have the rest in their life. நம்முடைய ஜீவியமும் சுபாவத்தை குறித்து கிருபையினால் நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And we have to be very careful and concerned about our character by the grace about our life and character. இந்த ஜீவியமும் இந்த சுபாவமும் தான் நித்தியமாக மாறப் போகிறது. Because the character and life are going to be eternity. இந்த ஜீவியம் தான் நித்தியமாக மாறப் போகிறது. That life are going to be eternity. இப்ப நான் வெளிப்படுத்துகிற சுபாவங்கள் இப்ப நம்முடைய ஜீவியம் தான் முழு நித்தியமாய் மாறப் போகிறது. All the character which we reveal now, it is going to be a whole eternity. எனவே புசித்தோம் குடித்தோம் சிக்கன் 85 65 சாப்பிட்டோம் என்பதல்ல, நம்முடைய ஜீவியத்தின் சுபாவத்தை கட்டி எழுப்பிக் கொள்ள கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கிருபை செய்வாராக. And not eat and drink and drink or eat all the things. May God give the grace. You and me, our life must be built up. எத்தனையோ வேதத்தில் படித்து பாருங்கள், தகப்பனால் சபிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். And when you go to the chapter scripture that the children are cursed by the father. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு அவன் கொடுக்கிறான். Jacob gives a great blessing unto the Joseph. அவன் கனிதரும் செடி என்று சொல்லுகிறான். And say he is as a planting yielding the fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய சுபாவத்தின் அடிப்படையில் யோசேப்பு
ஆசீர்வதிக்கப்படுகிறான். according to the basic of the character, and Joseph has been blessed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜீவியமும் கூட Even our life ஒரு also, காகத்தை போல இல்லாமல் ஒரு புறாவை போல மாற வேண்டும். and not like a raven. Our life must be changed like a dove. காகத்துக்கு இந்த பூமியில் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் உண்டு. Unto the raven, that's a place to find a rest and sit a soul on the earth. அது போக்கும் வரத்துமாக இருக்கும். It's a go and fro, to and fro. ஆனால் புறாவோ அப்படிப்பட்டதல்ல. But the dove is not so. அது செத்த பிரேதத்தின் மேல் உட்காராது. It will not sit upon the dead decay. அந்த ஜலம் முழுவதும் பெருகி இருக்கும்போது When there's abundant of water, இந்த காகம் எத்தனையோ செத்த பிரேதங்கள் எல்லாம் அந்த ஜலத்துல மிதக்கும். and so many dead birds are floating on the flood. கிட்டத்தட்ட 77 கோடி ஜனங்களுடைய பிரேதங்கள் எல்லாம் தண்ணீரில மிதக்கும். More or less 27 crores of the people of the birds are floating on the water. நான் அந்த சுனாமி வந்த சந்தர்ப்பத்துல At the time when the tsunami came, அப்ப நான் கோவளம் பீச்சுக்கு போனேன். I went to the Kovalam beach. அப்ப நான் கேளம்பாக்கத்துல இருந்தேன். At the time I was at Kalambakam. 12 வருஷத்துக்கு முன்னால. Since before 12 years back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப சுனாமி வந்த உடனே போனாங்க. I went as soon as tsunami came. என் கண்ணுக்கு முன்னாலேயே செத்த பிரேதம் கரையில ஒதுங்கி இருந்துச்சு. Oh, the dead bodies which are died before me, it came out of the bank. எத்தனையோ பிரேதங்கள் தண்ணீரில மிதக்கிறது. Many boats were floating on the water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது போல நோவாவின் நாட்களிலே 1 லட்சம் 2 லட்சம் அல்ல கிட்டத்தட்ட 77 கோடி ஜனங்களுடைய பிரேதங்கள் எல்லாம் தண்ணீரில் மிதந்தது. At the time of the Noah, not a 1 lakh or 2 lakh, 27 crores of the boats were flooded on the water. மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக, By the sin of the man, அவனுடைய அசுத்த சுபாவத்தின் நிமித்தமாக, by the character of the unclean things, தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய கோபத்தையும் மனிதன் சம்பாதித்துக் கொண்டான். man gained all the wrath of God and the anger of God. தன்னுடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ண வேண்டிய மனிதன், Man supposed to gain the Christ in his life. கிறிஸ்துவை தனக்கு ஜீவனாக ஆதாயம் பண்ண வேண்டிய மனிதன், Man would make the Christ as a whole life. தேவனை ருசித்து தேவனில் வளர வேண்டிய மனிதன், Man who is supposed to taste the Lord, grow in the Lord. தேவ சித்தம் செய்து தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டிய மனிதன், Man who is supposed to do the will of God, please the Lord. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டிய மனிதன், Man supposed to keep all the commandments of God, walk in the commandments. தன் சுய சித்தத்தை செய்கிறவனாக, Man became doing his own will, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானவனாக, against the will of God. தேவனில் சந்தோஷப்பட வேண்டிய மனிதன் பாவத்தை சந்தோஷப்படுகிறவனாக, Man supposed to enjoy the light, enjoying the sin. தேவனை ஆதாயம் பண்ண வேண்டிய மனிதன், Man supposed to gain Christ. உலகத்தையும் பணத்தையும் பாவத்தையும் மனுஷனுடைய அன்பையும் ஆதாயம் பண்ணும்படியாக புறப்பட்டு He போனான். went forth to gain all the love and the money and all the things of the world. மனிதனையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் கண்ணோக்கி பார்த்தார். The Lord who created the entire galaxy and he looked down. ஆண்டவர் நோவாவை பார்த்து சொன்னார், Look and know what the Lord said. நோவாவே, எல்லா மனுஷருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. Noah, or the end of the all men are come before me. மாம்சமான எல்லா மனுஷனுடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. All the end of the all flesh are come before me. மனிதனை இந்த பூமியோடு கூட நான் சங்காரம் பண்ணுவேன். Again, and the man I will destroy the man along with the earth. கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார். Look and know what the Lord said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே நம்முடைய ஜீவியத்தில் சுபாவத்தையும் ஜீவியத்தை குறித்து நானும் நீங்களும் இந்த புதிய வருடத்தில் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Therefore, may God give the grace in the year and to live with all the careful about our character in our life. அதே பழைய ஜீவியம், That the whole life, அதே கோபம், all அதே anger, எரிச்சல், the irritation, அதே சண்டை, the same fighting, அதே பகை, all the enmity, அதே கோல் சொல்றது, all backbiting, அதே பிரிவினை, all division, அதே வாக்குவாதம், all the debate, அதே எரிச்சல், all the irritation, அதே வைராக்கியம், all the zeal. நீ அதை மறுபடியும் பின்தொடருவாயானால் If you follow them again, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நாம் காணப்பட முடியாது. We cannot be in the life, blessed life of the Lord. அப்படி ஒரு ஜீவியத்துக்குள்ள போய் விடாதபடி கர்த்தர் கிருபையாய் இதை பிரசன்னம் பண்ணுகிற எனக்கும் இதை கேட்கிற உங்களுக்கும் கிருபையாய் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. The Lord keep us gracefully and give the grace and keep you and me. ஏனென்றால் இந்த சுபாவம் இந்த ஜீவியம் தான் நித்தியமாய் மாற போகிறது. Because this is a life and the character going to be eternity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த புறாவோ உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் But the dove found no rest for the sole of the foot. அது
பேழைக்குள் திரும்பி வந்தது. and returned unto the ark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறா என்று சொல்லுகிறது முதலாவது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. When we say the dove, what it denotes the Holy Spirit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். When the Lord Jesus Christ took the water baptism, came out of the water, Spirit of God descended upon him like a dove. நாம் இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற சுவிசேஷத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். And we can read the Gospel of Matthew or the Gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. Second, the dove showed the bride, the church. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் இருக்கிறார்கள். Child of God who are the anointing of the Holy Spirit, and they are the body of the church. இந்த சரீரத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். What is this body? The Christ the head. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறார்கள். And the children of God, and they are the member of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் பாவம் இல்லை. In the body of Christ, no sin. கிறிஸ்துவின் சரீரத்தில் எரிச்சல் இல்லை. No irritation in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் அசுத்தம் இல்லை. No unclean in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் அக்கிரமம் இல்லை. No iniquity in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் அநியாயம் இல்லை. No unjust in the body of Christ. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் இருக்கிறார்கள். Children of God, those who see the anointing of the Holy Ghost, they are the body of Christ. நாம் தனித்தனியாக அவயவங்களாக இருக்கிறோம். Though we are an individual, we are a member of the body. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மொத்தமாக தேவனுடைய பிள்ளைகள் தலையாகிய கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளர வேண்டும். All the children baptized by the Holy Ghost, they must grow in the fullness of the stature of Christ. இந்த சரீரம் கிறிஸ்துவின் தலையாகிய அளவுக்கு வளர வேண்டும். Unto the body of the Christ, we have to go unto the fullness of measure of the Christ of the head. தலைக்கு ஏத்த ஒரு சரீரம். And the body according to the head. ஒரு இடத்துல பார்த்தா தலை இவ்வளவு பெருசா இருக்குது. One day when I saw, the head is very, very great. ஆளுக்குள்ளமா இப்படி இருக்குது. The body is so small. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி அல்ல. Not so. கிறிஸ்துவின் நிறைவான அளவு வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராய் மாற வேண்டும். And became perfect unto the fullness of the stature of Christ. தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். And joined with the Christ who is the head. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாற வேண்டும். And we have attained the fullness of the stature of the Christ. அதுதான் இந்த மணவாட்டி சபை. That is a church, the bride. அதுதான் அந்த புறா. That is a dove. இந்த புறாவினுடைய தன்மை என்ன? What's a picture of that dove? முதலாவது அந்த புறாவினுடைய சுபாவங்கள் பல பகுதிகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். And the scripture we can able to read all the character of the dove. முதலாவது புறா மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. Firstly, the dove showed the bride, the church. உன்னத பாட்டுல நான் வாசிக்கும் போது When we read the book of Song of Solomon, என் புறாவே என் உத்தமியே ஒருத்தியே, my dove, my undefiled is but one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாசிங்க. 6:9. உன்னத பாட்டு 6:9. என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை. My love, my undefiled is but one. என் புறாவோ உத்தமியே ஒருத்தியே. My beloved, my dove is but one. இந்த புறா மணவாட்டி சபையை காண்பிக்கிறது. The dove showed the bride, the church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இந்த பூமியில புறாவுக்கு இல்லை. And dove found no rest for the sole of the foot to rest. காரணம் என்ன? What's the reason? முழுவதும் பூமி எங்கும் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது. Entire world filled with all the water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் இதனை குறித்து அளவெல்லாம் கூட வச்சிருக்கிறேன். Even concerned is I kept all the measurement. எல்லா மலைகளும் மூழ்கிடுச்சு. All the mountains were immersed. உலகத்திலே பெரிய மலை வந்து இமயமலை. The Himalaya is the highest mountain of the world. அதனுடைய உயரம் எவரெஸ்ட் சிகரம். The peak is Everest. நான் கர்த்தர் கிருபையில இமயமலைக்கு போனேன். By the grace of God, I went to the Himalaya. நேபாள் போகும்போது ஃபுல்லா இமயமலையில போய் தான் இமயமலையுடைய இந்த பக்கத்து அந்த பக்கத்து தான் நேபாள். For this side of the Himalaya is Nepal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல உயரமான சிகரம் தான் எவரெஸ்ட். The Everest is the highest peak of the Himalaya. அதுக்கு
அதுக்கு மேல எத்தனையோ வேதத்துல சொல்லி இருக்கு, அதுக்கு மேல எத்தனையோ அடி உயரத்துக்கு தண்ணி நின்னுச்சு. The word of God says after that peak and there's so many feet the water were stained. முழு உலகமும் தண்ணீரினால் நிரம்பி இருந்துச்சு. Whole world filled with all the water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது இந்த ஜலம் பல காரியத்தை வெளிப்படுத்துது. அதுல ஒன்று பாவத்தை காண்பிக்கிறது. The water denotes so many things. One among them, it shows the sin. இன்னொரு அர்த்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. On another meaning, it shows the judgment of God. இந்த ஜலம் பாவத்தை காண்பிக்கிறது. The water denotes the sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதன் மேல இந்த பேழை மிதந்துகிட்டு இருக்கு. And the ark is floating upon the water. தண்ணிக்கு மேல பேழை இருக்கணும், தண்ணிக்குள்ள பேழை போயிடக்கூடாது. And the ark must be float upon the water. The water should not enter the ark. தண்ணீரில தான் பேழை மிதக்க முடியும், வேற வழி இல்ல. There's no way for the ark to only float on the water. இந்த உலகத்துல தான் நாம ஜீவிக்கிறோம். We are living one day in the world. ஆனா பேழை தண்ணிக்குள்ள போயிடக்கூடாது. And the ark should not immerse by the water. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எவ்வளவுதான் தண்ணி உயர்ந்தாலும் பேழை மேல போயிட்டே இருக்கும். Though the water are increased, the ark will also go up. எவ்வளவுதான் உலகத்துல பாவம் பெருகினாலும் அந்த பேழை அது டிஸ்டர்ப் பண்ணாது. Though the sin are increased, it will not disturb the ark. அந்த பேழை மேல போயிட்டே தான் இருக்கும். The ark are going on, going higher. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற அந்த புறாவுக்கு இடமில்லை. And the down found no rest for the sole of the foot. பாவத்தால் நிரப்பப்பட்டதான இந்த உலகத்திலே The sin, the world filled with the sin. தேவனுடைய கோபத்தை சந்திக்க போகிற இந்த பூமியிலே The world going to see the ark of the wrath of the Lord. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மனவாட்டி சபையாகிய இந்த புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாற அந்த பூமியில இடமில்லை. Unto the bride, the dove, the church of God have no place for the sole of the foot. நீங்க எத்தனை கோடி இந்த பூமியில சம்பாதிச்சாலும் சரி, Though you gained so many coats on the earth, ஒரு உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு மனவாட்டிக்கு அந்த கோடி பணம் அவனுக்கு இளைப்பாறதை கொடுக்காது. unto the real child of God, unto the bride, the coats of money will not give the rest. இந்த பூமியில அவன் அந்நியனும் பரதேசியுமாய் ஜீவிப்பான். On earth he shall live as a stranger and pilgrim. அவன் எங்கேயும் அவனுக்கு இளைப்பாற இடமில்லை. And there is no place for him to rest. எதிலேயே அவன் சந்தோஷப்பட மாட்டான். He cannot enjoy anything. சொந்தத்தில் இருக்கிற அன்பில் அவன் சந்தோஷப்பட மாட்டான். He cannot have the love by the relations. சில சொந்தக்காரங்களுடைய சந்தோஷத்துல ரொம்ப இளைப்பாடுறாங்க. Some they are resting by the love of the relations. அந்த சொந்தக்காரங்களுடைய அன்பு அவங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலா இருக்கிறது. The affection of the relation of the great rest for them. எங்கப்பா போயிருக்கிறாங்க? Where they have been. 2 வாரமா அவங்க போய் அத்தை வீட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க. 2 weeks they are resting in the auntie's house. நல்லதுதான். It's very good. போகணும் தான். You are to ஆனா go. அந்த அன்புல இளைப்பாற கற்றுக்கொள்ளாதீங்க. But don't learn to rest in the affection. உண்மையான ஒரு மனவாட்டி சபைக்கு புறாவை போல தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பூமியில இளைப்பாற இடம் இல்லை. Unto the real child of God, unto the bride, no place to rest. ஆமன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. சத்தம் கம்மியா இருக்குது. உண்மையாகவே ஆமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேறு உலகத்துல சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். In the world say all the feast and the medicine are only 3 days. என்னத்தான் விருந்து செஞ்சாலும் Whatever the feast you made, 3 நாள் தான். only 3 days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மையான ஒரு மனவாட்டி சபைக்கு, At the real bride of church, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு child of God that are anointed. இந்த பூமியில உள்ளங்கால் வைத்த இளைப்பாற அவனுக்கு இடம் கிடையாது. On there, there's no find a place to rest. எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. I don't know how many of you have enjoyed. உண்மையாகவே இந்த பூமியில இதை அனுபவிக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. There are so many children of God, those who are enjoying on this அவங்க earth. பூமியில உள்ளங்கால் வைத்த இளைப்பாற இடம் இல்ல. There is no rest for the soul of the foot. அவங்களுக்கு பணம் சந்தோஷம் இல்ல. The man is not enjoying. மனிதர்கள் சந்தோஷம் இல்ல. Not a joy. உறவினர்களும் அவர்களுக்கு சந்தோஷம் இல்ல. There is not any other joy. மற்ற மனிதர் அவங்களுக்கு பில்டிங் கட்டின வீடு கார் அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. All the building, all the car, not joy to them. பேழைக்குள்ளதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். There's a rest only in the ark. அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் உங்களுக்கு இளைப்பாறுதல். There's a rest only in Christ. தேவ சமூகத்தில் தேவனுடைய சபைக்குள்ளதான் உங்களுக்கு The இளைப்பாறுதல். presence of God, the church of God, there's a rest. வேற எதுலயுமே அவங்க உள்ளங்கால வச்சு இளைப்பாற முடியாது. They cannot have the rest, keep the soul of விட the foot. மாட்டார். He will not leave. ஆண்டவர் அப்படி நீங்க உள்ளங்கால வச்சு இளைப்பாற இடம் கொடுக்க மாட்டார். The Lord will not make you to have நீங்க the உண்மையாகவே மனவாட்டி சபையாக இருந்தால், If you are truly the
you are a bright of soul, உண்மையா ஒரு புறாவாக இருந்தால் if you are real dove, தேவன் உன்னை இந்த பூமியில உள்ளங்கால் வைத்து இளைப்பாற விட மாட்டார். the Lord will not allow to have the soul of the foot on the earth. ஒருவேளை நீ ஏதாவது மனிதர்களை நேசித்த அந்த அன்புக்கு பின்னால் அப்படியே பிடுங்கி உன்னை எடுத்துருவார். If you go after the affecting the any love, the Lord will எதிரிலே protect you. இளைப்பாற விட மாட்டார். He will not allow to have the rest அந்த in புறா any. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் And the dove upon no place to have the rest. திரும்பி நோவாவிலே திரும்பி வருகிறது. Return unto the ark of the Noah. நோவா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of the Noah? இளைப்பாறுதல் என்று சொல்லி அர்த்தம். And it came the resting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நோவா அவனுடைய தகப்பன். Or the father of the Noah. நோவா பிறந்தபோது என்ன பெயர் வைக்கிறான்? What he called when he born. கர்த்தரால் சபிக்கப்பட்ட பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். And the Lord when he cursed the earth and he will comfort it, therefore he called him Noah. அந்த புறா மறுபடியும் பேழைக்குள் திரும்பி வருகிறது. And the dove come again unto the ark. அந்த இளைப்பாறுதல் மகனாகிய நோவா கை நீட்டி அந்த புறாவை வாங்கிக் கொள்ளுகிறான். And Noah the son of the rest stretched forth the hand and received the இந்த dove. மனவாட்டி சபைக்கு இந்த சுபாவத்தை கர்த்தர் கிருபையா எனக்கு உங்களுக்கு தருவாராக. Unto the bride may God his character unto you and me graciously. நாம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். And we must be one taken out of the water. மோசேயினுடைய பேர் என்ன? What's the name of the Moses? அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். Because you are taken from the water, they called him Moses. நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், And we are to be blessed by the Lord. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமானால், We are to honored by the Lord. தேவனால் உயர்த்தப்பட வேண்டுமானால், And promoted by the Lord. தேவனால் நடத்தப்பட வேண்டுமானால், And we are to lead by the Lord. அந்த மோசேயை போல நாம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். Like a Moses, you have to take out of the water. மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். Moses was taken from the water. அவன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் Since you are taken from the water, அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். they called him Moses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த மோசே The Moses, பிற்காலங்களில் the latter days, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Lord had blessed him. கர்த்தர் அவனுக்கு சிநேகிதனாய் இருந்தார். Lord became friend unto அவன் him. முகமுகமாய் தேவனை தரிசித்தான். And beheld the Lord face to face. கர்த்தர் சொன்னார், என் மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். Lord said, my Moses, you are the faithful in my house. இந்த மோசே போல என்னை கண்டவன் யாரும் இல்லை என்று கர்த்தர் And சொன்னார். the Lord said, like a Moses, nobody has ever seen me. நாம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படாவிட்டால் If we do not take out of the water, நம்முடைய ஜீவிதத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. we cannot bless it in our life. நாம் தண்ணீரின் மேல் நிற்கவும் கூடாது. We should not stand on the water. தண்ணீருக்குள்ளும் போயிடக்கூடாது. Not to go inside the water. பாவத்தின் மேலும் இருக்கக்கூடாது. பாவத்துக்குள்ளும் போயிடக்கூடாது. Not to stand up with the sin. Not to go into the sin. மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். Moses was taken out of the water. பாவத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He was taken from the sin. நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டவன். He was taken from the judgment. நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட In வேண்டுமானால் order that we might be blessed by the Lord, நாம் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். we must be one taken out of the water. வாசிங்க இந்த வசனம். Read the word. யாத்ராகமம் 2:10. யாத்திராகமம் 2:10. பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். And the child grew, and she brought him unto Pharaoh's daughter, and he became his son, and she called his name Moses, and she said, because I drew him out of the water. தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். He was taken from the water. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He was taken from the water. அந்த வரியை மாத்திரம் மறுபடி வாசிங்க. அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். He was taken from the water. They called him Moses. மோசே என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? What the meaning of the Moses? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். He was taken from the water. நம்முடைய ஜீவியத்திலே In our life, மோசே போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் not like blessed like a Moses. பிற்காலங்களில் மோசே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். In the latter days, Moses was the one that received all the blessing. அவன் சிறு வயதிலிருந்து வாலிப பையனாக வரைக்கும் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தான். And grew from the childhood unto the young, he grew in the palace of the Pharaoh. அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருந்தது. Even the beginning also blessed. கடைசியிலே அவன் பெரிய தலைவனாக மாறினான். At the end, he became great captain. நாமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் In order that we are much blessed by the Lord. தண்ணீரிலே இருக்கிற ஜீவியம் இல்ல, தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். Not a life in the water, we have to take it out of the
the water. ஜலத்தில் இருந்து எடுக்கப்பட வேண்டும். You have to take it out of the water. அடுத்தபடியாக ஜலத்தில் மேல் உட்கார்ந்து இளைப்பாறக்கூடாது. And you should not sit down upon the water and rest. பாவத்திலே ஒரு இளைப்பாறுதல் நமக்கு இல்லை. And we have no rest in the sin. பாவத்திலே ஒரு சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைக்கு இல்லை. And the child of God, no joy in the sin. அநித்தியமான காரியத்தில் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளை இளைப்பாறுதல் இல்லை. And the child of God, no rest unto the temporal things of the world. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. இயேசு கிறிஸ்து ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டார். Jesus Christ took out of the water. எங்கே வாசிக்கிறோம்? Where we read. மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டது போல Moses taken out of the water. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். Lord Jesus Christ also took out of the water. ஒரு மனிதன் ஜலத்திலிருந்து எடுக்கப்படாவிட்டால், Man are not taken out of the water. பாவத்திலிருந்து எடுக்கப்படாவிட்டால் Not taken from the sin. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. He cannot be blessed by the Lord. ஏசாயா 53 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது When we read Isaiah chapter 53. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். About the Lord Jesus Christ, he has said about he took out of the judgment. 53:10 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி And he was taken from prison and from judgment, and who shall from declare? judgment. And from judgment. இயேசு கிறிஸ்து ரெண்டு காரியத்திலிருந்து எடுக்கப்பட்டார். He was taken from the two things. மறுபடி வாசிங்க தமிழ்ல. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். இங்கிலீஷ்ல வாசி. And he was taken from prison and from judgment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இடுக்கணிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டார். Lord Jesus Christ, he was taken from the prison and from judgment. ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். All the chapter of Isaiah 53 and the prophetical word spoken about the Lord Jesus Christ. கிறிஸ்து இந்த சரீரத்தில் மாம்சத்தில் பூமியில பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயாவால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. As of the Lord to born on the earth as a fleshy body, and the prophetic word spoken by the Isaiah before 600 years back. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடுக்கணிலிருந்து And எடுக்கப்பட்டார். Lord Jesus Christ was taken from the prison. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார். Lord Jesus Christ was taken from the ஒரு judgment. தேவனுடைய பிள்ளை Child of God, அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். he had to take it from the water. இந்த ஜலம் என்பது ரெண்டு காரியத்தை காண்பிக்கிறது. The water shows the two things. ஒன்று பாவம், One the sin, இரண்டாவது நியாய தீர்ப்பு. next the judgment. பாவத்திலிருந்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாம் எடுக்கப்பட வேண்டும். You have to take it from the sin and the judgment. அந்த புறா அந்த ஜலத்தில இளைப்பாறவில்லை. On the red, no rest in the water. உள்ளங்கால் வைத்து இளைப்பாறதுக்கு இடம் இல்லை. No funny, no place to keep the soul of the foot. கர்த்தருடைய மனவாட்டி சபை And the bride, the church of இந்த God. பூமியிலே இளைப்பாற அவர்களுக்கு இடம் இல்லை. Or there no resting place. ஹல்லேலூயா. Hallelujah. சில துன்பங்களை தேவன் உங்களுக்கு அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? What's the reason when the Lord permits certain சில problems? சந்தர்ப்பத்துல சில பிரச்சனைகள் உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? What's the reason sometimes the Lord permits all the tribulation and the problems? ஏதோ ஒரு காரியத்தில் நீ இளைப்பாறி விட்டாய். And you rested in someone thing. அதிலிருந்து உன்னை பிடுங்குபடியாக In order to pluck out of this, தேவன் பல உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். Lord sent us so many tribulations. ஏனென்றால் உள்ளங்கால் வச்சு நீ எதிலுமே இளைப்பாற கூடாது. You should not keep your soul as a foot and rest. ஒருவேளை ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார் நீ யோசிக்கலாம். Are you making what the Lord permit this? இல்லை இல்லை, தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. No, the Lord will not do any wrong. உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு We are those who love Him. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. All things have become good unto day. அந்த கற்புள்ள கன்னிகை, All the chaste virgin, அந்த மகிமையுள்ள மணவாட்டி, all the bright, the glorious அந்த church, புறா the dove. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. No place to keep the food, soul of the food. அது ஜலத்துல இளைப்பாறாது. Not resting in the water. அதுவே ஒலிவ மரத்துல உட்கார்ந்து ஒலிவ இலையை கொண்டு வருது. Sitting on the olive tree and bring the olive leaves. ஒலிவ மரத்துக்கு பல அழகான விளக்கங்கள் இருக்கிறது. So many meaning for the olive tree. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை பாவத்துல இளைப்பாற கூடாது. Child of God anointed should not rest in the sin. மாம்சத்துல இளைப்பாற கூடாது. Not to rest in the flesh. அந்த காக்கா மாம்சத்தை சாப்பிடுறது போல மாம்ச இன்பங்கள் நமக்கு வரக்கூடாது. Like the raven eating all the flesh, we should not have the அந்த pleasure in the மாம்சத்தை sin. காக்கா சாப்பிடுது. All the raven eating all the flesh. அதுபோல ஒரு காக்காவாய் நாம் காணப்படக்கூடாது. Therefore let us not see that as a raven. கர்த்தர் கிருபையினால் அந்த காக்கா போல இருக்க சுபாவத்துல நம்மிலிருந்து கர்த்தர்
நீக்குவாராக. By the grace of God, remove all the character which are like a raven. உண்மையான ஒரு மணவாட்டி சபைக்கு, Real bride of the ஒரு church. புறாவுக்கு And is a dove. அந்த மாம்சத்தை போய் அது சாப்பிடாது. Not eat the flesh. ஒரு மணவாட்டி சபைக்கு மனுஷிக மாம்சிக இன்பங்கள் தேவையில்லை. And the bride of the church, not of the fleshy carnally or the fleshy things. கிறிஸ்துதான் அவனுக்கு ஜீவன். Christ is the life. கிறிஸ்துதான் அவனுக்கு பலன். Christ is the strength. கிறிஸ்துதான் அவனுக்கு ஞானம். Christ is the wisdom. கிறிஸ்துதான் அவனுக்கு மீட்பு. Christ is the redemption. கிறிஸ்துதான் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். Christ is for all in all for him. ஹல்லேலூயா. Hallelujah. புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லை. Dove and no place to find a rest to keep the soul on the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தண்ணீரில் அது எந்த செத்த பிரேயத்திலயோ கட்டையிலயோ அது போய் உட்காராது. It will not sit in a water or any dead bodies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவத்தினுடைய மேல், பாவத்தினுடைய இன்பங்களின் மேல் நாம் இளைப்பாறக்கூடாது. Let us not rest and enjoy upon the sin. உண்மையாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, And a real child of God, not a child of God. புறாவா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை Child of God like a dove. வேற எதுலயும் சந்தோஷம் இல்லை. They have no joy in anything else. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். They are taken from the water. மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். Most were taken out of the water. இயேசு கிறிஸ்துவும் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டார். These are also taken out of the water. மோசே எழுத்துக்குறி பிரகாரமா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான். இயேசு ஆவிக்குரிய பிரகாரமா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டார். Most were taken out of the water literally, whereas Jesus is taken out of the water spiritually. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் எடுக்கப்பட்டார். He was taken from the prison and the judgment. தமிழ்ல இடுக்கன்னு இருக்குது, இங்கிலீஷ்ல பிரிசன் இருக்கு. In the Tamil say that Taikona, where it says the English is a prison. நாம் சிறையிருப்பிலிருந்து எடுக்கப்பட And வேண்டும். we are to taken from the prison. எத்தனையோ சிறையிருப்புகளை சத்துரு நமக்கு கொண்டு வருகிறார். And the devil will bring so many prison. மனதுல சில சிறையிருப்புகளை கொண்டு He வருகிறார். brings so many prison in our mind. ஆத்துமாவுல சிறையிருப்புகளை கொண்டு Brings வருகிறார். so many prison in the soul. சரீரத்துல சிறையிருப்புகளை கொண்டு He brings வருகிறார். the prison in the body. சிறையிருப்பிலிருந்தும் நாம் எடுக்கப்பட We are வேண்டும். to taken from all the prison. கர்த்தர் கிருபையில் நம்முடைய மனது விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனதாக, By the grace of God, the minds are one are free. நம்முடைய ஆத்துமா ஒரு விடுதலையாக்கப்பட்டதான ஒரு ஆத்துமாவா, Our souls are one that are free from all நம்முடைய things. சரீரம் கிறிஸ்துவுக்குள் விடுதலையாக்கப்பட்ட சரீரமாக All the bodies are that are one delivered in Christ. காணப்படுவதுதான் அந்த இடுக்கணிலிருந்து எடுக்கப்படுவது. When it's a phone, that's a one taken out of the prison. அதுதான் புறா. That's a dove. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டான் மோசே. Moses were taken out of the water. ஜலத்துக்குள்ளேயே கடக்க கூடாது. Not to be in the water. ஜலத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். You are to taken from the water. நாம் பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். You are born in the sin. ஆனா பாவத்திலேயே நிலைச்சிருக்க கூடாது. Not to abide in the sin. மனிதனுடைய பிறப்பே பாவத்துல தான் பிறக்கிறோம். Even the birth of the sin is born in the sin. சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, Psalm 51 when we read, நான் துர்க்குணத்தில் உருவானேன், I was formed in iniquity. என் தாய் என்னை அக்கிரமத்தில் கற்பம் தரித்தாள். And my mother did sin, conceived in sin. வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்தில் சங்கீதம் 51 5. 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். Holy Spirit said, behold, I was shapen in iniquity, and sin did my mother அதனுடைய conceive. அர்த்தம் என்ன? What does it mean? ஜலத்துல தான் பிறந்திருக்கிறோம். You are born in the ஆனா water. ஜலத்துக்குள்ளே இருக்க கூடாது. Not to be in the water. அதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். You have to taken from the water. அதுதான் ரட்சிப்பு. That's a salvation. மனம் திரும்புதலின் மூலமாக And through the repentance, ஜலத்திலிருந்து எடுக்கப்படுகிறோம். we are taken from the water. ஞானஸ்நானத்தின் மூலமாக, And through the water baptism, மறுபடியும் பிறக்கிறதன் மூலமாக, and we are born again. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து அந்த ஜலமாகிய பாவத்திலிருந்து எடுக்கப்படுகிறோம். You are dead to sin, and you are live after the Lord. We are taken from the water. அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நாம் எடுக்கப்படுகிறோம். We are taken from the judgment. நாம் பாவத்துல பிறந்தாலும், Though you are born in நாம் sin, ஜலத்துல பிறந்தாலும், born in the water, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். you are to take it from the water. எடுக்கப்படாவிட்டால் We do not take. அந்த நோவாகிய பேழைக்குள்ள புறாவாய் நாம் மாற முடியாது. In the ark of the Noah, we cannot change like a dove. ஒரு அர்த்தத்துல நோவாவுடைய பேழை தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. One angle is the ark of the Lord shows the kingdom of God. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் நாம் சேர வேண்டுமானால், In order to enter the kingdom of heaven, மணவாட்டி சபையாகிய அந்த புறா அந்த மகிமையான சுபாவத்தை தனக்குள்ள தரித்துக் கொள்ள வேண்டும். the dove, the bride of the church, must put on all the glorious character. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
தண்ணிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். We have to take it from the water. உள்ளங்கால் வைத்த இளைப்பாற இடம் இருக்கக்கூடாது. And not for the rest to keep the foot of the soul. பூமி எங்கும் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. And the world filled with all the sin. பூமி எங்கும் சாபத்தினால் நிரம்பி இருக்கிறது. Every world filled with all the curse. இவைகளின் மத்தியிலே among them ஒரு கூட்ட புறாக்களை தேவன் எழுப்பி and கொண்டிருக்கிறார். the Lord raised one group of doves. அவர்கள் பன்றிகளுக்குள் அல்ல. They are not among the swine. தேவன் சீக்கிரத்துல பன்னியையும் புறாவையும் பிரிக்க போகிறார். Very soon the Lord going to separate all the swine and the dove. சபைக்குள்ள ஒரு கூட்டம் பன்றிகளை போல இருக்கிறார்கள். One group they are like swine on the ஆனால் earth. ஒரு கூட்டம் புறாக்களை போல இருக்கிறார்கள். One group they are like a dove. ஆனால் ஒரு கூட்டம் புறாக்கள் மத்தியில் இருக்கிற காக்காவை போல இருக்கிறார்கள். Among them one dove they are like a raven. நம்முடைய ஜீவியம் ஒரு உத்தமமான ஒரு புறாவை கர்த்தர் மாற்றுவாராக. May God change our life as a upright dove. புறாவினுடைய நல்ல மகிமையான சுபாவங்கள் இருக்கிறது. There are good glory character of the dove. ஒன்று, அது பூமியில ஜலத்தின் மேல் அது இளைப்பாராது. One, it will not rest on the உள்ளங்கால் வைத்து water. அதுக்கு இளைப்பாற இடம் கிடையாது. There is no resting place to keep the sole of the foot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக, Next, அந்த புறாவுக்குள்ள பிச்சு கிடையாது. there is no bile in the pigeon. அது எதை காண்பிக்கிறது? What does it show? கசப்பை It காண்பிக்கிறது. shows the bitter. புறாவுக்குள்ள கசப்பு கிடையாது. No bitter in the dove. நம்முடைய ஜீவியத்துல கசப்பு இல்லாத ஒரு ஜீவியத்துக்குள்ள கர்த்தர் என்னை உங்களை பயிற்சிப்பாராக. May God accept you and me as a life without any bitter. அடுத்தபடியாக அந்த புறாவுக்குள்ள தீமை செய்யக்கூடிய தன்மை கிடையாது. Next, in the dove there is no anything to do any harm. இயேசு சொன்னார், புறாக்களை போல கபடர்களாய் இருங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். And the Lord says, as harmless as a dove, and we are wise as a serpent. வாசிங்க அந்த வசனம். மத்தேயு 10:16. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடச்சோர்களுமாயிருங்கள். Behold, I send you forth as sheep in the midst of wolves. Be ye therefore wise as serpents and harmless as doves. Harmless. தீங்கு செய்யாதவர்களாய் இருங்கள். And harmless. தமிழ்ல கபடத்தில் இருக்கு, ஆங்கிலத்தில் ஹார்ம்லெஸ், தீங்கு செய்யாதவர்களாய் இருங்கள். And in English it called harmless. புறாவினுடைய சுபாவத்துல ஒன்று, அது யாருக்கும் தீங்கு செய்யாது. And the one among the character the dove not do any harm to others. மணவாட்டி சபையாகிய தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கு தீமை செய்யக்கூடாது. And the bride, the church, the children of God do not do any harm to others. தீமைக்கு பதிலாக நாம் கர்த்தருடைய கிருபையினால் நன்மை தான் செய்ய வேண்டும். Instead of the evil, by the grace of God we have to do good. ஒருவேளை மற்றவங்க நமக்கு தீமை செய்யலாம், But others may do evil. பதிலுக்கு நாம் தீமை செய்யக்கூடாது. And for the reply, let us not do evil. அவன் பேசுறது போல நானும் பேசுவேன். As he has spoken, I will also speak. பேசலாம், ஆனா காக்காவா தான் இருப்பீங்க, பன்னிய போலதான் இருப்பீங்க, புறாவா மாற மாட்டீங்க. You may speak, but you shall like a raven and a swan. You will not become a dove. பேசுறதும் கேட்கறதும் கிரியை செய்யறதும் பெரிய காரியம் அல்ல. And hearing and speaking is not a great thing. ஆனால் மணவாட்டி என்கிற சுபாவ தன்மையை நாம் இழந்து விடுவோம். And we are losing the character called the bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே இந்த நாட்களிலே தீமை செய்யாதவர்களாய் இருக்க கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. Therefore may God give the grace you and me not to do any harm to others. கர்த்தர் அந்த கிருபை தர முடியாத ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணுங்க. நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறாவினுடைய மூன்றாவது தன்மை, அது தீங்கு செய்யாது. The third character of the dove and not do any harm. இந்த மணவாட்டி சபை ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவிதத்தில் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. And the bride, the church of God, children of God, let us not do any evil to others. ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்யறதுக்கு பலன் இருக்கலாம், நீங்க செய்யலாம். You may others think to do evil, you may do evil. மற்றவங்களுக்கு பதிலுக்கு பதில் நம்ம செய்யலாம். We may do the recompense for evil. அவன் செஞ்சது போல நானும் செய்வேன்னு சொல்லலாம். You may say, as you have done, I will also do to him. மணவாட்டியாய் மாற முடியாது. You cannot become the bride, கற்புள்ள கன்னிகையாய் மாற not முடியாது. become the chaste virgin. புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. Unto the dove, no resting place to keep the soul of the foot, பிச்சு கிடையாது, கசப்பு கிடையாது, and no bitter, அதுக்கு தீமை செய்கிற சுபாவம் கிடையாது. no character of doing the harm to others. அடுத்தபடியாக புறாவினுடைய சுபாவம் என்ன? What's the next character of the dove? அது கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் போய் தங்கி இருக்கும். It's the one I'm the resting in the cleft of the rock and the peak of the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது கண்மலையின் வெடிப்பில போய் தங்கி இருக்கும். Go and rest in the cleft of the rock சிகரங்களின் மறைவில போய் தங்கி இருக்கும். and hide in the rock, in the place of the rock. வாசிங்க. உன்னத பாட்டு 2:14. உன்னத பாட்டு 2:14.
கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். O my dove, that art in the cliffs of the rock, in the secret places of the stairs, let me see thy countenance, let me hear thy voice, for sweet is thy voice, and thy countenance is comely. கண்மலையின் வெடிப்பிலும் சிங்கரங்களின் மறைவிலும் தங்கி இருக்கிற என் புறாவே, My dove that art in the cleft of the rock and the secret place of the stairs. இந்த புறாவாகிய மணவாட்டி சபை Dove the bride, the church, கண்மலையின் வெடிப்புல போய் தங்கி இருக்க வேண்டும். they hide in the cleft of the rock. சிகரங்களின் மறைவில தங்கி இருக்க வேண்டும். They are in the secret place of the stairs. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What the spiritual meaning? கண்மலையின் வெடிப்பு என்பது கிறிஸ்துவனுடைய மரணத்தை காண்பிக்கிறது. When see the cleft of the rock, it shows the death of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள், All the suffering of the cross of Christ. கண்மலையிலே தங்கி இருக்கிற புறா அல்ல, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கி இருக்கிற புறா. And the dove that's our rest in the cleft of the rock. நாம் கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள்ல நம்முடைய ஜீவியத்தை ஒளித்துக் கொள்ள வேண்டும். And we have to hide our life in the suffering of Christ. அது எதை காண்பிக்கிறது? What does it show? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். Saint Paul said, and we are roaming, we are bearing the death of the Christ in our body. அதுதான் கண்மலை ஆகிய கிறிஸ்துவினுடைய வெடிப்புகள்ல போய் தங்கி இருப்பது. That's what we are going to hide in the cleft of the rock of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரம் பிளக்கப்பட்டது. And the body of Christ was divided. ஈட்டியால் குத்தி விலாவை பிளந்தார்கள். And they are divided the rib by spearing. விலா சாட்டையினால் அடித்து வாரினால் அடித்து அவருடைய சரீரத்தை பிளந்தார்கள். And they are scourged and divided his body. கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய வெடிப்புகளை போய் நாம் தங்கி இருக்க We வேண்டும். have to hide in the cleft of the rock of Christ. அது எதை காண்பிக்கிறது? What does it show? அது எப்படி அந்த ஜீவியத்தை நாம் பயிற்சிப்பது? How we exercise this ball life? ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக By the truth of the water baptism. கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகிறமே அந்த ஞான ஸ்நானத்தை நாம் தரித்துக் கொள்வதை காண்பிக்கிறது. And it shows that we are commanded a death in the death of Christ. When you put on the baptism, it shows மணவாட்டியாகிய இந்த புறா the dove which is a bride. கண்மலையின் வெடிப்பில போய் தங்கி இருக்க வேண்டும். You have to go and hide in the cleft of the rock. கண்மலை வெடிப்பில இருக்கும்போது When you're in the cleft of the rock, எந்த மிருகங்களோ எந்த விலங்குகளோ அதை சேதப்படுத்த முடியாது. no animal and no thing can go and harm them. கண்மலையின் வெடிப்பில இருப்பது நமக்கு ஒரு பாதுகாப்பை காண்பிக்கிறது. When we are resting the cleft of the rock, show the hiding place of the கிறிஸ்துவனுடைய safety. மரணத்தை நாம் தரித்துக் கொள்ளும் போது When we are put on the death of Christ, அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. it became the safety for us. பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், Saint Paul said, First Corinthians, கிறிஸ்துவனுடைய மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து தீருகிறோம். and they are bearing and are roaming on the death of the Christ in our அதுதான் body. அந்த கண்மலையின் வெடிப்பு. That's the cleft of the rock. சிகரங்களின் மறைவு என்பது எதை காண்பிக்கிறது? What is shown all the secret places of the hiding place. அது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. It shown you a praying life. ஜெப ஜீவியத்தின் மூலமாக By the prayer life, ஒரு மனிதன் உன்னதமான நிலவரத்துக்கு கொண்டு the வரப்படுகிறான். man of being into the higher experience. ஜெபம் நமக்கு குறையும் போது When the prayers are decreasing, சிகரங்களிலே தங்கி இருக்கிற அனுபவம் நம்ம விட்டு போய்விடும். all the experience hiding the place of the stars of go நாம் away. ஜெபம் குறைய 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 தாழ்வான இடத்துக்கு இறங்கி வந்து விடுவோம். All the prayers are decreasing, we come to the lower part. ஜெபிக்க 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 நாம் சிகரங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருப்போம். And we are going on pray and pray, we are promoting unto the cleft of the rock. நம்முடைய சிந்தை உன்னதமானதாக இருக்கும். Our mind shall be higher. நம்முடைய எண்ணங்கள் உன்னதமானதாக Our இருக்கும். thoughts shall be higher. நம்முடைய வாஞ்சை எல்லாம் பரலோகத்துக்குரியதாக இருக்கும். Our desire unto the pretty unto the நம்முடைய heaven. நோக்கம் ஆசை எல்லாம் உன்னதத்துக்குரியதாக இருக்கும். All the desire unto the heavenly places. அதுதான் சிகரங்களில் மறைந்திருக்கிற புறா. That's the down to the secret place of the star. கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்கி இருக்கிற என் புறாவே, The water in the cleft of the rock and the secret place of the star. அந்த சிகரங்களின் மறைவில நாம் போய் தங்கி இருப்போமாக. Let us go in the secret place of the star. அது ஜெப ஜீவியத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அனுபவம். These are the experience by the prayer. ஜெபிக்க 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 கிருபையினால் உன்னதமான நிலவரத்துக்கு கடந்து போவோம். As we are going on pray and pray, we are going to the higher experience. ஜெபம் குறைய 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 நம்முடைய ஜீவியம் தாழ்வான இடத்துக்கு கடந்து வந்து விடும். As the prayers are decreasing, our life will come to the lower life. கடைசியில மிருகங்கள் நம்மை சேதப்படுத்தி விடும். Finally, the animals
shall harm us. துஷ்ட பிசாசு நம்மை சேதப்படுத்தி விடுகிறது. Evil Satan is now harming us. ஒரு தேவனுடைய பிள்ளை, One child of God, இந்த மனவாட்டி சபை, or the bride of the church, அபிஷேகமானப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகி அந்த புறா, and another child of the Lord, the dove, கன்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் போய் தங்கி இருக்க வேண்டும். go and hide in the cleft of the rock in the secret place of the star. கிறிஸ்துவினுடைய மரணத்துக்குள்ளாக நாம் எப்போதும் புகுந்து கொள்ள வேண்டும். We have to go and hide in the death of the Christ. கிறிஸ்துவினுடைய மரணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். We have to put on the death of Christ. எப்படி தரித்துக் கொள்வது? How to put on? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul நான் says, மரித்தேன், I did. நான் சிலுவையில் அறையப்பட்டேன், I have been crucified on the cross. நான் அல்ல, Not I. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Christ is liveth in me. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், I have been crucified on the cross. உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, The world has been crucified unto me. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். I also crucified unto the world. இனி நான் அல்ல, Hereafter not I. அதுதான் அந்த கண்மலின் வெடிப்பு. That's the cleft of the rock. எப்போது கிறிஸ்துவினுடைய மரணத்தை அறிக்கையிட வேண்டும், Always you have to confess the death of Christ. கிறிஸ்துவினுடைய மரணத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். Don't put on the death of Christ. அவருடைய பாடுகள், His suffering, அவருடைய ரத்தம், as the blood, அவருடைய காயங்கள், all the wounds, அவருடைய உயிர்த்தெழுதல், all the resurrection, அவருடைய தழும்புகள், all the stars. எல்லாவற்றிலும் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. That's all the blessing for us. கண்களை மூடுவோமா, Shall we close our eyes? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா. Call unto the Lord. கர்த்தாவே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே தீர்மானம் பண்ற சுவாமி, Lord, I make a decision in the beginning of this year. என்னை ஒரு மகிமையுள்ள மனவாட்டியாய் உத்தமமான புறாவாய் மாற்று சுவாமி. Lord, make me as a glorious bride, as an upright dove. கண்களை மூடி உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க பாருங்க. Close your eyes and touch your conscience. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க. Those who are able to kneel down ஒரு சில நிமிஷம் for some நம்மை minutes, ஆராய்ந்து பார்ப்போம். let us examine ourselves. கர்த்தாவே, Lord, எவ்வளவா என்னை நேசிக்கிறீர். how much more thou loving us. எத்தனையோ சந்தர்ப்பத்துல காக்காவை போல பன்றிகளை போல ஜீவிச்ச சுவாமி, Lord, so many occasions I live like a raven and a swine. ஆனாலும் உடைய இரக்கம் என்னை கிருபையாய் பாதுகாத்து And வருகிறது. thy grace has been preserved as a கடந்த grace. வருடத்துல காக்காவை காட்டிலும் மோசமா நான் ஜீவிச்சேன். I lived worse than the life of the பன்றிகளை raven. காட்டிலும் மோசமா I ஜீவிச்சேன். lived at the worst end of அந்த swine. புதிய வருடத்துல தீர்மானம் பண்ற சுவாமி, Lord, I make a decision in the new year. நம்ம இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது சுவாமி. Lord, without you, I can do என்னை nothing. மகிமையுள்ள மனவாட்டியாய் மாற்றி Lord, make me a glorious bride. என் புறாவே, என் உத்தமியே. My dove, my undefiled. கண்களை மூடி யாரெல்லாம் உத்தமமா ஜெபிக்க போறீங்க? Those who are going to pray uprightly. ஏதோ வழக்கமா பிரசங்கத்தை கேட்டுட்டு போல போகாதீங்க. Don't go as you're just hearing the message and go. சீக்கிரத்துல இயேசு வருவார். Very soon Jesus would come. மனவாட்டி சபையை சேர்க்க He வருவார். come to gather all the brides ஒரு and church. கூட்ட புறாக்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. One group of the doves on ஒரு the கூட்ட earth. பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. One group the saints of God and the people of அவங்களுக்கு the side of பூமியிலே God. உள்ளங்கால் ஜலத்துல உள்ளங்கால் வைத்து இளைப்பாற அவங்களுக்கு இடம் இல்லை. Only them there's no resting place on the earth to அவங்க keep போய் the கண்மலின் soul. வெடிப்பில் சிகரங்கள் மறைவில போய் தங்கிக் கொள்ளுகிறார்கள். They're going to hide in the cleft of the rock and the secret place of the கர்த்தருடைய earth. கிருபையினால் எவ்வளவு அழகான ஒரு ஜீவியம். By the grace of God, what a beautiful அந்த life. ஜீவியத்தை எனக்கு உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. May God give the life you for you and கண்களை me. மூடி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Close your eyes and pray. கர்த்தாவே, என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. Say, Lord, change me. கர்த்தாவே, என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. Say, Lord, change me. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Open your mouth and pray. ஒரு அபிஷேகத்தின் அக்கினியோடு கூட்டத்தை முடிப்போமாக. Let us conclude with a fiery பறந்து anointing. புறாக்களை போல பறந்து போவோமாக. Let us fly away like a dove. புறாக்களை போல பறந்து போவோமாக. Let us fly away like a dove. ஓ ரபகட பகட பகட பகதுர பகட பகட பகதுர பகட பகதுர சிரபதகட பகதுர 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 இயேசுவே ரிபலபகட பகதுர கிருபையப்பா. கடந்த நாட்கள்ல காக்காகளை போல பன்னிகளை போல ஜீவிச்சதை நான் மன்னிங்க ஆண்டவரே. நீங்க உண்மையா ஜெபிச்சா கிருபை கிடைக்கும். தாவீது சொல்லுகிறார், David says, கர்த்தர் தம் கையை நீட்டி Lord may stretch forth his hand. என்னை ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்தார். He took me from the floods of the water. ஜலம் வேற, ஜல பிரவாகம் வேற. The water different from the floods of the water. ஜல பிரவாகம்ன்றது ஒரு கொடுமையான காரியம். When say the floods of water is a horrible thing. அந்த வெள்ளத்துக்கு தப்ப முடியாது. We cannot escape from the flood. அவன் சொல்றான், என்ன ஜல பிரவாகத்தில் என்ன தூக்கி எடுத்தார். Lord took me out of the floods of the water. இப்ப கர்த்தர் அதை தான் செய்ய போறாரு. That's what God is going to do. உண்மையா நீ வாஞ்சித்தா If you desire இப்போது truly, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவா. Lord stretch forth his உன்னை hand. ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுப்பா. From the floods of the ஓ water. ரிபாலா பரகரபக துரபக துரா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Read this word alone. ஏதோ ஒரு வருஷம் வழக்கமா உள்ளது அல்ல. Not as usual.
சீக்கிரம் எல்லாம் முடிய போகுது. Wait till all come to an end. உலகம் பயங்கரமா போயிட்டு The இருக்குது. world going in a terrible way. என்ன நடக்குமோ தெரியாது. We do not know what will happen. ஒவ்வொரு நிமிஷம் பயந்து பயந்து வாழ்ந்து You கொண்டிருக்கிறாங்க. are living with all the fears every moment. நம்ம கர்த்தர் கை நீட்டி தூக்கி எடுக்கட்டும். And the Lord may stretch your hand and take up. அப்படியே நீ உட்கார்ந்தா If you sit down, உன்னை நீயே வஞ்சித்து கொண்டு or போகிறாய். deceive yourself and அந்த go. வசனத்தை மாத்திரம் வாசிங்க. சங்கீதம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்தார். The Lord took forth the hand and took me from the breadth of the water. சங்கீதம் 18:16 அதுதான். சீக்கிரம் வாசிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். He sent from above, he took me, he drew me out of many waters. ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி He விட்டார். drew me out of the many waters. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அறிக்கை எனக்கு உங்களுக்கு தருவாராக. God is giving the confidence of கர்த்தர் the என்னை Lord. ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுப்பாராக. So may God drew me out of the water. இது நம்முடைய ஜீவியமாய் மாறட்டும். Let me change out this எல்லாம் power. ஆயத்தப்படுங்க. Let's all ready. ஒரு சீயோனின் அக்கினி இறங்கட்டும். The fire of the sun may come என்னை down. உன்னை கர்த்தர் ஜல பிரவாகத்தை தூக்கி எடுப்பாராக. May God change out of the water you and நீ me. வாஞ்சிக்கிறாயா? Or you desire. கர்த்தரை நோக்கி கதறு. You cry. இல்லாவிட்ட அந்தி கிறிஸ்து கையில மாட்டிக்கொள்வாய். You are caught by the Antichrist. வருகிறான் ஜல பிரவாகம் போல அந்தி கிறிஸ்து. And it has come like a many கர்த்தர் water. இப்ப என்ன செய்ய போறாரு? What the Lord is going to என்னை do. உங்களை ஜல பிரவாகத்தை தூக்கி எடுக்க போகிறார். You and me, the Lord take out of the many water. எல்லாரும் கண்களை மூடுங்க. Close your இதோ eyes. கர்த்தருடைய கரம் நமக்கு நீட்டப்பட்டு So இருக்கிறது. the hand of the Lord has stretched forth your உண்மையாக hand. யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க? Those who desire. அந்த பாவத்திலிருந்தும் From sin. அந்த இடுக்கணிலிருந்தும் From the prison. அந்த சிறையிருப்பிலிருந்தும் From the captivity. அந்த நியாய தீர்ப்பிலிருந்தும் From the judgment. இதோ அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தரை தூக்கி God எடுக்கிறார். take out of the many water. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். துரபகரபகரபகரபக துரபகரபகரபக துரபகரபகரபக துரபலகரபௌதுதோ. ஆண்டவரே இயேசுவே மாற்றும் ஐயா. சிறையிருப்பிலிருந்து எங்களை எடுமையா. ஜலப்பிரவாகத்தில் எங்களை தூக்கி எடுமையா. தகப்பனே என்னை தூக்கி எடுமையா. எங்களை தூக்கி எடுமையா. ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடு ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. துரிபிரிகிற பலக துரபலக துரபலக ரபகர பகர பகர பக துரிபிரிகுதுரா லபௌரி அங்கர பலக துரிபிரிகுதுரி. ஆண்டவரே 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 ஆண்டவரே. ஜலப்பிரவாகத்தை தூக்கி எடுமையா. ஜலப்பிரவாகத்தில் எங்களை தூக்கி எடுமையா. தகப்பனே இயேசுவே என்ற தகப்பனே இயேசுவே தெய்வமே இயேசுவே எங்களை ஜலப்பிரவாகத்தை தூக்கி எடுமாண்டவரே. முழு சபையை தூக்கி எடுமாண்டவரே. முழு சபை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுமாண்டவரே. ஆண்டவரே உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஆண்டவரே தயவாராட்டுங்க தயவாராட்டுங்க தயவாராட்டுங்க. ஆண்டவரே 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 பறக்கட்டுமையா. புறாவை போல நாங்கள் பறக்கட்டுமையா. ஓ துரிபிகிட பௌரிய கரபலக துரிபிக 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 துரிபிக. ஆண்டவரே இயேசுவே இயேசுவே ஆண்டவரே
இயேசுவே என்ற தெய்வமே, என்ற தெய்வமே. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இரக்கஞ்சி, 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 இரக்கஞ்சி. எங்களை ஜலப்பிராந்தத்தை தூக்கியிடும், ஜலப்பிராந்தத்தை தூக்கியிடும். ஆண்டவரே தோத்திரம், 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 தோத்திரம். ஜல பிரவாகத்தில் எங்களை தூக்கி இடும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே. கர்த்தாவே புண்ணியனே, பூமியில் பிராவை போல சாந்தமும் சுத்தம் உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிர்ந்த நான் என்னை பலியாகிய மண்ணில் பாரதீசு போல் மாற்றிட. புண்ணியனே, பூமியில் பிராவை போல சாந்தமும் சுத்த உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கிய மண்ணில் பாரதீசு போல் மாற்றிட. பொன்னியனை பூமியில் பிராவை போல சாந்தமும் சுத்த உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கிய மண்ணில் பாரதீசு போல் மாற்றிட. பிராவை போல சாந்தமும் சுத்த உண்மை தாழ்மையாய் ஜீவித்து அன்பிலே அமிழ்ந்து நான் என்னை பலியாக்கிய மண்ணில் பாரதீசு போல் மாற்றிட. ஆமென். மகிமையாய் மாற்றும், மகிமையாய் மாற்றும், மகிமையாய் மாற்றும். ஆமென். கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னையும் உங்களை முழு சபையையும் முற்றிலும் தூக்கி எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம், 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 சோதரம். ஏசாமி கர்த்தர் மகிமையில வரும்போது நானும் நீங்களும் மகிமையில மனவாட்டியாய் புறாக்களாய் பறந்து மணவாளனோடு போய் சேர கிருபை செய்ய முடியாது. சோதரம் பண்ணுங்க. சோதரம், சோதரம், சோதரம். வர தடைப்பட்ட எல்லாரும் இனி வருகிற நாட்கள்ல வேத பாடத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரணும். சோதரம் பண்ணுங்க. சோதரம், 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 சோதரம். எல்லா துதிக்க நிமித்திலேயே தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுங்க. அன்பான ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை கமித்திருக்கிறோம், சமூகத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வேத பாடக்கூட்டம் தொடக்க முதல் முடியும் மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்தி குழந்தை எல்லா தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாட்டுகள் அபிஷேகித்து ஆவிக்குள்ளாக்கினி ஆண்டவரே, வருஷத்தின் முதல்ல ஒரு வேத பாடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மாலை வேலை கூட ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சத்தியங்களை வசனங்களை தியானிக்கத்தக்கதான கிருபை தந்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த புறா கால் வைக்கிறது இடமில்லாமல் திரும்பி வந்து நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. பூமியில ஜலப்பிரவாகம் வந்தது ஆண்டவரே, ஆனாலும் பேடையோ மிதந்து கொண்டிருக்குது ஆண்டவரே. நாங்கள் இந்த கிருபையினாலும் இரக்கத்தினால் இந்த புதிய ஏற்பாடு சபையில ரட்சிக்கப்பட்டு இந்த மேன்மையான சத்தியங்கள் உபதேசங்கள் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சபையில் காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்கள்ல ஆண்டவரே பேழைக்க சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் காட்டுறதுனால சபையில் எங்களை கொண்டு வைத்திருக்கிறீர். எங்களுக்கு தந்த உபதேசங்களுக்காய் சத்தியங்களுக்காய் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அது கால் வைக்க இடமில்லாமல் திரும்பி வந்து வாசிக்கிறது போல ஆண்டவரே, பூமியில ஜலம் வற்றல ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே பூமியிலிருந்து ஜலத்திலிருந்து ஜலப்பிரவாகத்தில் எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டு. அதனால இந்த நாட்களோ பாவமோ உலகமோ உலகத்துடைய காரியங்களோ எங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரின் நாட்கள்ல
ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாங்கள் ஆண்டவர் நித்தியம் என்பது எங்கள் ஜீவியத்தின் பகுதியும் சுவாபத்தின் அடிப்படையில் தான் நித்தியமாக இருப்பதனால இந்த நாட்கள் ஆண்டவரே இந்த விஷயத்தில் அதிக ஜாக்கிரதைகளாக கவனம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காகத்தை போலல்ல, பன்றியை போலல்ல, புறாவை போல ஆண்டவரே. புறா சுத்தமான பறவை ஆண்டவரே. ஆனால் நாட்கள் ஆங்களே நாங்கள் பரிசுத்தமுள்ளா இருப்பது எங்களுக்கு உலக தோற்றத்தின் முன்பாக கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்டபடியினால் ஆண்டவரே இந்த புறாவை போல ஆண்டவரே பரிசுத்தவான்களா ஜீவிக்கத்தக்கதாய் கிருபை தரும்படியாய் ஆண்டவரே அந்த ஜலத்தை நாங்கள் முற்றிலுமா மீட்டெடுக்கப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிச்சு இல்லாதது ஆண்டவரே, கசப்பு இல்லாத சுவாபம், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியம், படை மனுஷன் சுவாபங்கள் எங்கள் ஜீவியங்கள் வராதபடி வெளிப்பார்க்க கிருபதாரும். புறாவிடத்தில் தீமையே இல்லை ஆண்டவரே. நீரும் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறீர். ஆனால் எங்கள் ஜீவியங்கள் தீமை இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களும் தங்குற என் புறாவோ உத்தமையோ ஒருத்தியும் சொல்லப்பட்டது போல இந்த நாட்கள் ஆண்டவரே ஜபஜீவித்தை பாதுகாத்துக் கொண்டவர்களாய் இந்த நாட்கள் நாங்கள் ஆண்டவரே மோடு கூட என்னாலும் காணப்படத்தக்கதான இந்த கிருபைகளுக்கு கட்டிடத்தக்கதாய் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உலகத்திலிருந்து உலகத்தாரிலிருந்தும் உலக வல்லம் எங்களை முற்றிலுமாய் வேறு பிரித்துக் கொண்டவர்களாய் நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல, உலகத்தின் அதிபதி வருகிறான், உனக்கு இடத்தில் ஒன்றுமில்லை நீ சொன்னது போல இந்நாட்கள்ல இந்த வல்லம் எங்களை விடுவித்துக் கொண்டு பரிசுத்தவான்களா விளங்க பண்ணி கிறிஸ்து வெளிப்படும் போது உண்மை போலவே மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதா எங்கள் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பலவீனமா சுகரமா இருக்க எங்கள் ஜனங்கள் எல்லாம் பரிபூர்ணமான விடுதலைதாரும். தீமைகள் அணுகக்கூடாது ஆண்டவரே. விபத்துகள் ஆபத்துகள் எங்களை சந்திக்க கூடாது. தேவக்கிருவை எல்லாரும் பத்திரப்படுத்திக் கொள்ளும். எங்கள் பரிசுத்தவான்களை பலப்படுத்தும். அதி சீக்கிரவதகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. முன்னிலையிலே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.